சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையர் அலுவலகத்தில் இரவிலும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தினை தொடர்ந்து வருகின்றனர். அது இரவாகியும் தொடர்ந்து வருவதை பற்றிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசுக்கு மாற்றுத்திறனாளிகள் தனது போராட்டத்தில் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஆணையர் அலுவலகத்தில் இன்று காலை முதலாகவே 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை என்பது 8 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 80% அளவிற்காக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 ரூபாய் வரையாக அந்த உதவித்தொகை என்பதை உயர்த்தி வழங்க வேண்டும். 100% பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உதவித்தொகை என்பது 10,000 ரூபாயாக வழங்க வேண்டும். இதே போன்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்படக்கூடிய இந்த வீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையிலாக எந்தவித கட்டடங்களும் கட்டுவது கிடையாது. பல அடுக்கு கட்டிடங்களாக அந்த கட்டடங்கள் கட்டப்படுகிறது. ஆனால் அதில் மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்கோ தங்குவதற்கோ கழிப்படை வசதிகளோ எதுவுமே செய்வதில்லை. இது தொடர்பாக கடந்த 4.5 ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை முன்வைத்து வருகிறோம். ஆனால் இந்த அரசு எந்தவித கோரிக்கையும் செவிசாய்க்கவும் இல்லை, எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதனை கண்டித்து இன்றைய தினம் மாற்றுத்திறனாளி ஆணையர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாக எச்சரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் இன்று காலை முதலாகவே தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இரவு நேரம் நெருங்கியும் கூட தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 முறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் கூட பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. குறிப்பாக அதிகாரிகள் இவர்களை அழைத்து இது தொடர்பாக நாங்கள் அரசிடம் தெரிவிக்கிறோம் என்பது போன்று வழக்கமாக தெரிவிப்பது போன்று தெரிவித்ததன் காரணமாக தொடர்ந்து இரவிலும் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றத் தருவதாக வாக்குறுதியை இந்த அரசு அளிக்கிறார்கள். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாற்றுத்திறனாளி துறையும் மாற்றுத்திறனாளி ஆணையரகமும் இந்த அரசும் மாற்றுத்திறனாளிகளை கைவிட்டதாக வேதனையோடு மாற்றுத்திறனாளிகள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். எனவே தங்களது கோரிக்கை நிறைவேறவில்லை எனில் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குடியுரிமை, குறிப்பாக அந்த ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் மீண்டும் அரசிடமே ஒப்படைக்கும் விதமான தீவிர போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதால் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். எனவே தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காவல்துறை மாற்றுத்திறனாளிகளுடன் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.